காவலன் படத்தில் விஜய் காதலியாக நடித்த மித்ரா கொரியன் சீரியலில் ஹீரோயினாக களமிறங்கியுள்ளார். சினிமாவில் ஹீரோயினியாக நடித்தவர் சீரியலில் ஹீரோயினியாக நடிக்க வருவது புதிய விஷயமில்லை. ஆனால் திருமணம் முடிந்த கையோடு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரியசகி என்ற சீரியலில் கதாநாயகியாக காலடி எடுத்து வைத்துள்ளார் மலையாள நடிகை மித்ரா கொரியன். காவலன் படத்திற்கு பின்னர் கந்தா, சமீபத்தில் வெளியான புத்தனின் சிரிப்பு படத்தில் நடித்தார். கடந்த ஜனவரி மாதம் தனது காதலர் வில்லியம் பிரான்சிஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட மித்ரா கொரியன் தற்போது நந்தனம் படத்தில் நடித்து வருகிறார். சீரியல் வாய்ப்பு வரவே மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். தமிழ் சீரியல் உலகில் மலையாள நடிகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. இதில் புதுவரவு மித்ரா கொரியன். சீரியல் உலகிற்கு அழகான புதுவரவு. பிரியசகி சீரியலின் கதாநாயகி திவ்யாவாக நடித்துள்ள மித்ரா கொரியன் ஒரு பாசமான மகளாக, சகோதரியாக, மருமகளாக நடித்துள்ளார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த திவ்யாவிற்கு அழகான கலையான தோற்றம். ஜவுளி கடையில் வேலை செய்தாலும் பணியிடத்தில் கிடைக்கும் மரியாதையுடன் வேலை செய்யும் பெண்களுக்கு சற்றே பொறாமையை வரவைத்து விடுகிறார். மளிகை சாமானுக்கு பணம் கேட்கும் அம்மா, செல்போன் ரீசார்ஜ் செய்ய காசு கேட்கும் அப்பா, புத்தகம் வாங்க பணம் கேட்கும் சகோதரன் ஆகியோருக்கு மத்தியில் கடன் தொல்லை வேற. இவற்றை புன்னகையோடு சமாளிக்கிறார் திவ்யா. பிறந்த வீட்டில் தியாக உள்ளத்தோடு பொறுமையாக இருக்கும் திவ்யா புகுந்த வீட்டில் கணவர், மாமியார் ஆகியோர் கொடுக்கும் சங்கடங்களை சமாளித்து அவர்களையும் நேசிக்கிறாள். அவளின் ஒரே ஆதரவு மாமனார் தான். டிவி சீரியல் என்றாலே மாமியார் கொடுமை, புகுந்த வீட்டில் பிரச்சனை தான் கண்ணீர் காவியங்களாக இருக்கிறதா? எதுவும் வழக்கமான கதையா? ஏதாவது சுவாரஸ்யமாக சொல்லி இருக்கிறார்களா என்பது போக போகத்தான் தெரியும். இந்த சீரியலில் மித்ரா கொரியனுடன் நித்யா, ராஜ்மோகன், ரூபன் ஸ்ரீ ஆகியோர் நடித்துள்ளனர்.